இப்ப எல்லாம் வந்து ஒரு மாநாடு வந்து நடத்தணுமே எவ்வளவு கூட்டம் வரும் அந்த அப்போ ஒருவேளை மனிதர்கள் இந்த உலகத்துல இல்லைங்க அது மாதிரி மனிதர்களுக்கு எந்த அளவு நீளம் வர முடி வளரும் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சொந்த பேட்டரி வாங்க வீடியோவில் அடி போகலாம். பேட்டரி சார் சார் நீங்க ரொம்ப நல்லா படிப்பீங்க உங்களை விடுங்க சார். இப்ப எல்லாம் வந்து ஒரு மாநாடு வந்து நடத்தணுமே எவ்வளவு கூட்டம் வரும் அந்த கூட்டத்துல வர எல்லாவங்களுக்கும் நம்ம வந்து கூட்டம் நடத்தியவங்க வந்து என்ன பேசுறாங்கன்னு வந்து கேட்கறதுக்கு வேண்டி மைக்குன்னு ஒண்ணு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மைக் வச்சு பேசினாதான் அங்க வந்திருக்க எல்லாருக்குமே கேட்கும் அவங்க வந்து பேசுறது எல்லாமே. இல்லைன்னா அங்க வந்திருக்கவங்களுக்கு கேட்காது அவங்க பேசுறது எல்லாமே. அப்போ முன்னாடி காலத்துல ராஜா காலத்துல எல்லாம் அப்போ ஒரு மீட்டிங் எல்லாம் நடத்திச்சுருமீங்க. அப்போ அந்த சமயத்துல மைக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவங்க வந்து எப்படி எல்லாருக்கும் கேட்க மாதிரி அப்போ வந்து அவங்க வந்து பேசிருப்பாங்க. ஒருவேளை அந்த காலத்துல இப்ப நம்ம பேசுறதோடையும் பல மடங்கு சத்தமாட்டு மனிதர்கள் வந்து பேசிட்டு இருந்திருக்கணுமோ ஒருவேளை. இல்லைன்னா அந்த மீட்டிங் நடக்கும் பாதி பேருக்கு கேட்டு பாதி பேருக்கு கேட்காம போயிருக்குமோ ஒருவேளை. இல்லைன்னா அவங்க பேசுறது எப்படி உள்ள எல்லா மக்களுக்கும் வந்து கேட்கும். அந்த சந்தேகம் உங்களுக்கு யாருக்காச்சும் வந்துச்சுண்டா? நம்ம எல்லாருமே முகம் பார்க்க வேண்டி கண்ணாடியை பார்த்துதான் முகம் எல்லாம் பார்த்து அப்படி ஹேர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு பவுடர் எல்லாம் போட்டு அப்படி எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகி வெளியே போவோம். அது மாதிரி வந்து கண்ணாடி வந்து உங்களால என்ன கலர்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்ணாடிய கலர் என்னன்னு உங்களுக்கு வந்து தெரியுமா? அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது 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 தெரியாது. இப்ப ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுமே அந்த ஃபங்க்ஷன்ல ரேடியோ சவுண்ட் மைக் சவுண்ட் அப்படி இப்படின்னு அந்த இடமே ஒரு ரொம்ப சவுண்ட் ஆயிருக்கு. நம்ம இப்போ வந்து ஒரு ரோட்ல போய் நின்னாச்சு அந்த ஓடுற பஸ்ஸுக்கு சவுண்ட் எல்லாம் ரொம்ப சவுண்ட் ஆயிருக்கு, ஹெவி சவுண்ட் ஆட்டு. இப்போ ஒரு வானத்துல ஒரு பிளைன் போனா கூட அந்த பிளைனுக்கு சவுண்ட் கூட அவ்வளவு இதாட்டு இருக்கும். அப்போ ஒருவேளை மனிதர்கள் இந்த உலகத்துல இல்லைங்க இந்த உலகமே ஒருவேளை அமைதியாட்டு இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ? நம்ம மனிதர்களுக்கு 6 அறிவு வந்து கிடைச்சது மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு விலங்குக்கு வந்து 6 அறிவு வந்து கிடைச்சுன்னா எப்படி இருக்கும்? அதை கொஞ்சம் வந்து நினைச்சு பாருங்க. ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சேங்கி வேற ஒரு உயிரினத்துக்கு 6 அறிவு வந்து கிடைச்சேங்கி அந்த உயிரினத்துக்கும் மனித உயிரினத்துக்கும் தான் ஒருவேளை ஃபைட்டே வரலாம். மனித உயிரினமும் இன்னொரு உயிரினமும் தான் எதிரியாட்டே மாறலாம். அப்படி வந்து கிடைச்சேங்கி ஒருவேளை மனிதர்கள் வந்து ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்படுறது மாதிரி இந்த விலங்குகள் வந்து நினைக்குமா? இது மாதிரி இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சாப்பாடு கிடைச்சிடுச்சு, நம்ம வந்து இன்னைக்கு வந்து சாப்பிட்டோம், நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றது, நாளைக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமா இல்லைன்னா சாப்பாடு வந்து கிடைக்காதா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படி வந்து விலங்குகளும் யோசிக்குமா? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. மனிதர்கள் வந்து உலகத்துல இருக்கிறது மனிதர்கள் பண்றதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம கூட இந்த உலகத்துல சில உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருந்தா மனிதன் ஒண்ணும் இந்த உலகத்துல இருக்கிறதே தெரியாம கூட இந்த உலகத்துல சில உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். நம்ம இப்போ இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சிங்கம் புலி எல்லாம் இந்த நாய் கூட பார்த்தோம்னா எல்லா அனிமல்ஸுக்கும் ஒரு அளவு வரதான் முடி வளரும். அதுக்கு மேல அதுக்கு வந்து முடி வந்து அது வளர்றது அப்படியே ஸ்டாப் ஆகும். அது மாதிரி மனிதர்களுக்கு எந்த அளவு நீளம் வர முடி வளரும் யாருக்காச்சும் தெரியுமா? இந்த அளவு தான் மனிதர்களுக்கு முடி வந்து நீளமாட்டு வளரும், அதுக்கு மேல வளராதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான்? இந்த உலகத்துல வந்து எந்த பொருள் வந்து கம்மியா இருக்குதோ அந்த பொருளுக்கு தான் டிமாண்டும் அதிகமா இருக்குங்களா? மழை வந்து பெஞ்சாலும் திட்டுவாங்க, மழை வந்து பெய்யாம இருந்தாலும் திட்டுவாங்க. அப்ப அந்த மழைக்கு மைண்ட் வாய்ஸ் வந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் வந்து நினைச்சு பாருங்க. முன்னாடி எல்லாம் மனிதர்கள் வந்து பார்க்க குரங்கு மாதிரி இருப்பாங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வருஷங்கள் போக 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 உடல் மாற்றம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாட்டு மாறி 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 நம்ம இப்ப பார்க்க இந்த மாதிரி ஒரு உடல் அமைப்பிலே இருக்கும். இப்ப நம்ம வந்து பார்க்க நமக்கு இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிஞ்சு வேற மாதிரியான உடல் அமைப்பும் ஒரு வேளை வரலாம். இன்விசிபிளாட்டு ஒருவேளை இன்னும் நிறைய உயிரினங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்குமோ நமக்கு யாருக்குமே தெரியாமலே. இத்துடன் இந்த வீடியோவில் விடைபெறுவது நான் உங்க சொந்த பேட்டரி. மீண்டும் இது மாதிரி ஒரு அருமையான வீடியோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.